தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் நடித்து மாபெரும் நடிகையாக வலம் வந்தவர் நடிகை சமந்தா. இவருக்கென்று ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. இவர்களுடைய பன்முக நடிப்பு, வசீகரமான திரைப்பிரசன்னம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துச்சு. இன்னும் சொல்லப்போனா இவரை ஹிட் கொடுக்கும் நடிகைன்னு கூட சொல்லலாம். இவங்க ரீசெண்டா நடித்திருக்கும் மாயண்டி பங்காரம் திரைப்படம் ஜூன் 19 வெளியாக இருக்கு. இந்த படத்திற்கான பேட்டி ஒன்றில் பேசிய சமந்தா தன்னுடைய சினிமா ஆரம்ப வாழ்க்கையில அவங்க என்ன நினைச்சாங்க, இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தி பகிர்ந்துகிட்டாங்க. அந்த பேட்டியில் பேசிய நடிகை சமந்தா, நான் சினிமாவுக்கு புதுசாக வந்தப்போ இதை ஒரு பெரிய போட்டி மாதிரி தான் பார்த்தேன். ஆனால் இப்போதான் புரியுது, இங்கே உண்மையிலே எந்த போட்டியும் கிடையாது. இது ஓட்டப்பந்தயமும் இல்லை, இதுக்கு முடிவு கூட அப்படின்றதும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்தில் நிறைய படங்களில் நடிச்சிருக்கேன். அதில் சில படங்களை நினச்சி இப்போது பெருமைப்பட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பல்லாவரத்தில் இருந்த ஒரு சாதாரண பொண்ணு இவ்வளோ பெரிய நட்சத்திர அந்தஸ்தும் மக்களின் அன்பும் பெற்றிருப்பது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த வெற்றியும் நட்சத்திர அந்தஸ்தும் எனக்கு ஒரு விதமான பழக்கமாக மாறிடுச்சு. என்னை பற்றி பத்திரிகைகள்லையும் செய்திகள்லையும் என்ன எழுதுறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். நான் நடித்த படங்கள் தொடர்ந்து ஹிட்டானப்போ ராசியான நடிகைன்னு கூட சொன்னாங்க. அதையும் நான் நம்ப ஆரம்பித்தேன். அந்த உலகத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் அப்போ ஒரு படத்துக்கு என்னோட உண்மையான பங்களிப்பு என்னன்னு நான் யோசிச்சதே இல்லை. படம் ஹிட் ஆயிடுச்சு, அதுவே போதும்னு நினச்சேன். இப்போ அந்த மனநிலை முழுக்க மாறிடுச்சு. ஒரு படத்தில் நான் என்ன கொடுத்துருக்கேன், என்ன தாக்கம் ஏற்படுத்திருக்கேன்னு தான் அதிகமாக யோசிக்கிறேன்னு அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க.